இந்த பொண்ணு குளிக்கலான்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுவா. உடனே 2 பேர் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுவானுங்க. ஒரு கப்பலில் வச்சு அந்த பொண்ணை நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போகுவானுங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு அந்த கடலை தள்ளி விட்டுருவானுங்க. அவள் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சங்கிலி கட்டியிருக்கும். அந்த சங்கிலியோட சேர்ந்து இந்த பொண்ணு ஆழத்துக்கு போயிடுவா. இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணுவா. அந்த சங்கிலியை இவளால் கழட்டவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணால் மூச்சே விட முடியாது. உடனே அதே இடத்துல இவன் மயங்கி விழுந்துடுவா. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த பொண்ணு கண் முழிச்சு பார்க்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணால் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியும். உடனே அந்த சங்கிலியை கழட்ட ஆரம்பிக்கும். அந்த சங்கிலியை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நீந்திக்கிட்டே அந்த கடலுக்கு மேலே வருவா. இந்த பொண்ணு மேலே வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்குவா. உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கொடியில் துணி காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்குவா. அதே நேரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்திருக்குவாரு. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு டவுட் வந்திருக்கும். உடனே இந்த பொண்ணு கிட்ட வந்துகிட்டு இருக்குவார். அந்த பொண்ணு கிட்ட வந்து உன்னை பார்த்தா ஏதோ தப்பா தோணுது, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுவாரு. அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்குவாரு. இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குவா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணுக்கு கடுப்பாகிடும். உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்க அண்ணன் ஆனா இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. எப்பயும் போல தான் இருக்குவாரு. இருந்தாலும் அவளுக்கு சேஃப்டிக்காக ஒரு கண்ணை கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் போயிட்டு குளிக்கலான்னு போகுவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஷவர் ஆன் பண்ணிட்டு அந்த பாத் டப்ல படுத்து இருக்கும். அந்த தண்ணியை பார்க்கும்போதுலாம் அந்த பொண்ணுக்கு அந்த கடல்ல நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். அதே நினைச்சு அதுக்குள்ள படுக்க ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு மெதுவா அந்த தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்குவா. அப்போ கூட இந்த பொண்ணால மூச்சு விட முடியும் அந்த தண்ணிக்குள்ள.